சொல்றேன்னா இவங்களை எக்ஸ்ட்ரா அஜெண்டா நம்ம ஒரு நிமிஷம் இல்ல, நம்ம ஒரு டேபிள்ல உட்காந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் பேசுற மாதிரி தான் பேசுறோம். அதனால கையை தூக்கி வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நாங்க அப்படியே அமைதியாயிடும். புரியுதுங்களா? இல்ல பிளாக், நான் ஒண்ணு ஒரு ஆட் ஆன் மட்டும் இங்க லைட்டா. இப்ப அந்த லிஸ்ட் போடுறோம் பாத்தீங்களா, எத்தனை அந்த தலித்து அப்படின்ட்டு. ஒரு அட்லீஸ்ட் நான் சொல்றேன், இந்த 2 வருஷத்துக்கு வந்து இது தாக்கு பிடிக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த இப்ப 3 பேர் வந்து இல்ல, நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ள போனா நம்ம தோத்துருவோம். இல்ல அது வந்து அதுக்குள்ள நம்ம போகவே கூடாது. அது நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். புதுசா வரான் அந்த ஏழை கேக்குறேன், சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இது வெயிட் பண்ணுவோம். நம்ம அது பர்செப்ஷன் சொல்ல வேண்டாம் ப்ரோ, அது தப்பா போகும். அதுக்கு தான் ஜாக் நான் அதை நிப்பாட்டுறேன். அது பர்செப்ஷன் சொல்ல வேண்டாம். 5 வருஷம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்ல முதல்ல ஏன்னா இது வந்து நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா 7 தலித்ன்றது நல்ல விஷயம், அதுல நம்ம எந்த குறையும் இல்லை. பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை விஜய் பண்ணியிருக்கான். இது என்னவா ஆகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதை தாண்டி இதுல நீங்க எந்த சஜஷன் சொன்னாலும் அது தப்பு. அது ஆக்சுவலா எனக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம் தான், எல்லா பத்தி சந்தோஷம் சொல்ல வரணும்னா எல்லா பத்தி சந்தோஷம் தான். பட் அது வந்துட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுறப்பதான் நம்ம அதை இன்னும் முழுமையா சொல்ல முடியும். அதை தான் சொல்ல வர்றோம். ஆக்சுவலா வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆச்சுன்னா திமுக 8 10 கொடுப்போம். நல்லதானே? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐயா நான் பேசுறது கேக்குதா? ஆக்சுவலா அது வந்து ஒரு டபுள் எட்ஜ் சோர்ட் மாதிரி. 7 தலித்துகளுக்கு வந்து அந்த கேபினட் பொசிஷன் கொடுத்ததுன்றது வந்து டபுள் எட்ஜ் சோர்ட். என்னன்னா பவர், என்னை பொறுத்த வரைக்கும் பவர் வந்து ரெப்ரசன்டேஷன்ல ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அது ஏன் டபுள் எட்ஜ் சோர்ட்னா, அது வந்து அந்த பவர் அவங்க யூஸ் பண்ணி கரெக்டான வழியில போயிட்டாங்கன்னா அது நல்ல விஷயம். அவங்களால பவரே யூஸ் பண்ண முடியல, சும்மா எப்படி சொல்றது, ஒரு பொம்மை மாதிரி இருந்தாங்கன்னா அது அப்படியே அது ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்தது நல்லது. ஆனா டபுள் எட்ஜ் சோர்ட் அது ஒரு பெரிய டபுள் எட்ஜ் சோர்ட். பேந்தர் ப்ரோ சொன்னாரு, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொன்னாரு. நீங்க இன்டெப்தா போய் சொன்னீங்க, ஒரு அவ்வளவு டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னு அதான் அங்கேயே நிப்பாட்டினாரு. சரி, எனக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இல்ல கிங்க சின்ன லைன் அதை மிஸ் பண்ணோம்னு அதை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தலித்துக்கு மினிஸ்டர் கொடுத்தது எதிர்க்கிறோன்னு ஆயிடும். அதனாலதான் அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டான்றேன். அது நல்ல எனக்கு தெரிஞ்சு யாரும் எதிர்க்க, நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே சார்ந்த யாரும் வந்து அதை எதிர்க்க மாட்டாங்க நான் நம்புறேன். எதை எதிர்ப்பாங்கன்னா சரியான முறையில போகலன்றதை மட்டும் தான் எதிர்ப்பாங்க. நம்ம இதை நோக்கி தாங்க போறோமே. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம எப்படி ட்ரை பண்றதுன்னு பார்த்தோம். விஜய் வந்து நானா ட்ரை பண்றேன்றான். அவனுக்கு எதிர்ப்பு வரல, ஆனா வரதான் பார்ப்போம், இன் ஃபியூச்சர் பார்ப்போம்ன்றேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆச்சுன்னா அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்றது திமுக தயங்காது. 10 பேருக்கு திரும்ப கொடுக்கும். நீ 8 பேர் கொடுத்தியா, இப்ப நான் 10 கொடுக்குறோம் பாரு. அப்ப எவனாச்சும் வந்து சாதி வெறியை நம்ம கிட்ட சண்டை போட்டானா, விஜய் கொடுக்கும்போது சும்மா இருந்தல, இப்ப நாங்க கொடுக்குறோம். கொடுக்கப்பட்ட மக்களை மேல கொண்டு வரத்தானே நம்ம வேலையை. இப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆச்சுன்னா அதை நம்ம கையில எடுத்துருவோம். புரியுதுங்களா? சூப்பர். இப்ப எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். நூடல் சூப்பரா பேசினாங்க, அதுக்கப்புறம் ஜாக் பேசினாரு, பிரேமா பேசினாங்க, நிறைய எல்லாரும் ஒன்னொன்னு சூப்பரா சொன்னாங்க. ஒரே நிமிஷம், இதுதான் அவங்ககிட்ட இருக்க பிரச்சனை. நம்ம எல்லாத்தையுமே நல்லதை வந்து அப்ரிசியேட் பண்ணி வர வைக்கிறோம், தப்புன்றத தட்டி கேட்கிறோம். அவனுங்க எல்லாத்துக்குமே இது பண்றானுங்க. இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், பெரிய வித்தியாசமே தான். இல்ல ஃபர்ஸ்ட் இதை பண்றது நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அது நான் ஏன்னு சொல்றேன், இங்க வந்து ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. நம்ம ஊர்ல ஐடியாலஜி தெரிஞ்சுதான் ஓட்டு போடுறாங்கன்னு ஒரு யோசனை இருக்குல்ல, அதுவே உண்மை கிடையாது. இங்க போராட்டம் பண்ணி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போன கிரௌடே 1% தான். மிச்சம் 99% வீட்டுல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அது 100% போகல. போயிட்டு எதுக்காக போராடுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் போராட்ட காலத்துல நின்று விடுதலை வாங்கிட்டு வரல. இங்க 1% தான் போனாங்க, மிச்சம் எல்லாரும் வீட்டுலதான் இருந்தாங்க. பாலிடிக்ஸும் அப்படிதான். எல்லாரும் வந்து ஐடியாலஜி தெரிஞ்சு, பொலிட்டிக்கல் ஸ்டான்சஸ்லாம் தெரிஞ்சு அதை வச்சு எல்லாம் இங்க ஓட்டு போடுறாங்கன்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இங்க ரொம்ப நாளா இருக்கு. அது ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய மார்ஜின் வந்து ஐடியாலஜிஸ் வச்சுதான் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓட்டோட வேல்யூ வந்து பயங்கர டீபொலிட்டிசைஸ் ஆயிடுச்சு. அதாவது அந்த ஒரு ஓட்டுக்கான மரியாதைன்றது போயிடுச்சு. யாருக்கு வேணா போடலான்ற ஒரு கட்டத்துக்கு அது போயிடுச்சு.
அது திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். டக்கு டக்குலாம் கண்டிப்பா பண்ண முடியாது. எனக்கு ஏன் வந்து நூடுல்ஸ் பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அந்த கேள்வி கேட்டாரு. அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாயிடுச்சா பொண்ணுங்களுக்குன்ற மாரி கேட்டிருந்தாரு. அது பொண்ணுங்களுக்குன்னு இல்ல. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயமே அதுக்குள்ள இல்லன்னு நான் நினைக்கிறேன். ஆம், இப்போ தெரிஞ்சா தானே, அதோட அது வந்து தினைக்கும் நீங்க எப்படி சொல்றது? நடைமுறையில அவங்க அவங்க வாழ்வியல ஒட்டி அது இருந்தா தானே வந்து தொடர்ந்து பேசுவாங்க. அத பத்தி யோசிப்பாங்க. அத வச்சு நம்ம இதுக்கு நிக்கணும், இதுக்கு நிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. உடனே ஜல்லிக்கட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. எதுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்கன்னா, அப்புறம் அப்ப அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு சேர்ந்தாங்க. மொத்த தமிழ்நாடும் சேரல, மொத்த சென்னையும் சேரல. ஒரு சின்ன பெர்சன்டேஜ் அங்க சேர்ந்தாங்க. அது ஒரு பெரிய கிரௌடா தெரிஞ்சதுக்கு காரணம், நம்ம கூட்டம் இங்க பெருசு. அதனால அது பெருசா தெரிஞ்சது. அந்த மாரி விஷயங்களுக்கு எப்பயுமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. யாருன்னா, வழக்கம் போல எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. வழக்கம் போல கொள்கை வழியா போற எல்லாரும் அதுக்காக அந்த மாரி விஷயங்களுக்கு ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இது எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் நடக்கும். இதுல எக்ஸெப்ஷன்ஸே கிடையாது. அ அது அந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயத்துல அது அதுக்கான கூட்டம் ரொம்ப பெருசா இருந்ததுக்கு காரணம் எல்லாரும் அந்த அந்த விஷயத்துக்கு ஒண்ணு சேர்ந்தாங்க. எந்த பார்ட்டியால இந்த அதெல்லாம் பார்க்கல. தமிழர் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எல்லாருக்கும் இருந்ததுன்றதுனால தான் வந்துட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்குன்றத நான் என்னோட தாட் ப்ராசஸ். ஓகேவா? இங்க முதல்ல அ திராவிடம் திராவிடியன் ஐடியாலஜினா என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க 4 பேர்ட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். அவங்களுக்கு தெரியலன்ட்டு. இங்க திரும்ப திரும்ப இங்க உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்கோ சேம்பர்ல இருக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாரும் பேசுறதும் கேட்கறது. உங்க வீட்டார்ல, உங்கள சுத்தி இருக்கிற ஆட்கள், இப்ப நீங்க ரெகுலரா இந்த சோசியல் மீடியால இருக்கிற உங்க உங்க சர்க்கிள் இருக்குல்ல, அத உடைச்சுட்டு உங்க வீட்ல உங்க வீட்டு பக்கத்துல நீங்க இதுக்கு முன்னாடி பேசாத ஆட்கள் கிட்ட, அவங்க கிட்டலாம் போய் பேசி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். திராவிடியன் ஐடியாலஜிக்கு வந்து 3 கோர் தான் இருக்கு. 3 பில்லர் தான். ரொம்ப ஸ்ட்ராங்கான பில்லர்ஸ். அது 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 வெறும் தமிழுக்கானது மட்டும் கிடையாது. திராவிடியன்ன்றது வந்து திராவிடியன் கல்ச்சரோட ஒருங்கிணைச்ச மொழிகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா. அது எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து தான் வந்து அதாவது இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், அந்த ஐடென்டிட்டியை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றது அதுல ஒரு கோரு. இன்னொன்னு வந்து அது பேஸ். இனம். அது 3 இருக்குன்னு சொன்னேன்ல, ஒன்னொன்னா வரேன். அதான் அந்த கல்ச்சுரல் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு அவங்க அழகா சொன்னாங்க பிரேமா. தமிழ் குறிச்சி மட்டும் அந்த தமிழ் உணர்வு அதிகமா இருந்ததுன்ற மாதிரி அதை முடிச்சாங்க. பட் அது அந்த 4 மொழிகளுக்கும் வந்து அந்த கல்ச்சர், அந்த ஐடென்டிட்டி, அந்த ப்ரெசர்வேஷன் ஒட்டி தான் அது இருக்கு. சோஷியல் ஜஸ்டிஸ் ஆப்வியஸ்லி அதோட இன்னொரு கோரு. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், ரொம்ப ஒரே நிலையில இருக்கணும், அந்த ஒரு கோட்பாடுக்குள்ள அது வருது. இன்னொன்னு வந்து இதுதான் ரொம்ப பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். இதை வச்சுதான் விளையாடுறாங்க. ரெண்டு புரிஞ்சுக்கணும் ப்ரோ. இதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா, திராவிடம் வந்து சோசியல் ஜஸ்டிஸ், உமன் எம்பவர்மெண்ட் இருக்கு, முக்கியமா இருக்கு. சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை இருக்கு. ஆமா, அது எல்லாமே சோசியல் ஜஸ்டிஸ்குள்ள வந்துரும்ல. அப்ப ஏன் பெண் விடுதலை ஆகணும்? அப்ப பெண்ணை விடுதலை ஆக விடாம வச்சது யாரு? அதுக்கப்புறம் சாதியை உண்டு பண்ணது யாரு? ஆப்போசிட் தான் திராவிடம். ஃபர்ஸ்ட் நம்ம எதிரியை தெரிஞ்சுக்காம நம்மள படிச்சு பிரயோஜனம் இல்ல. என்னன்னு படிக்கணும். நான் வரேன், அடுத்தது வரேன். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஆன்டை பிராமினிசம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அதுக்குள்ள இருந்தது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த திராவிடம்னு என்னன்னே தெரியாத, அதுதான் கோரே நமக்கு. அது ஐயா ஆமா, அதாவது அதோட 3 பில்லர்ன்னு நிறைய இருக்கு. அதுல 3 பில்லர் இதுதான் சொல்லி ஆரம்பிச்சேன். இப்படிதான் ஆரம்பிச்சேன், சத்தியமா அப்படிதான் ஆரம்பிச்சேன். நீங்க நடுவுல வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணி விட்டுறாரு. இல்ல நான் ஃபன் பண்ணல, கோச்சிக்காதீங்க. நான் எதுவும் இல்ல, நம்ம உள்ள ஃப்ரெண்ட்லியா டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான். எப்படின்னா, திராவிடம் ஒண்ணு இருக்கு. இப்ப ஜனநாயகத்தின் 4 தூண்கள், பிரஸ், மீடியா, பியூரோக்ராட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இந்த 4 தூண் இருக்கு. அப்படி நினைக்காதீங்க. திராவிடம்ன்றது ரேஸ், திராவிடம். அப்படி ஒரு மக்கள் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆரியன் ஒருத்தன் இங்க வந்தான், அவனோட கலாச்சாரத்தை திராவிட மக்களுக்கு சூத்திரர்களாகவும் தசாயுஸ்னு பிரிச்சான். அதை வந்து அடுத்தது ரிக்வேதால சூத்திரர்கள்னு எழுதினான். சூத்திரர்களுக்கு எல்லா உரிமையும் பறிச்சான்.
பெண்களுக்கு வந்து படிப்பில்லை, இவனுக்கு படிப்பில்லை, ஈயத்த காய்ச்சி ஊத்துன்னு 2000 வருஷமா இப்படி வச்சிருந்தான். அவனை எதிர்த்து மறுபடியும் இந்த திராவிட இனத்தோட கோர திராவிட எங்களோட மரபு, கலாச்சார எங்களோட கல்ச்சரல் மரபு, எங்க திராவிட இனத்தின் மரபு என்னன்னா பெண் விடுதலை, சாதி இல்லா சமூகம், கல்வி, அனைவருக்குமான கல்வி, இதுதான் வந்து திராவிடம். ஒருத்தன் இவன் தாங்க வில்லனை காட்டாம நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நீர்த்து போயிடும். நம்ம யாரை ஆதரிக்கிறோம்னு இருக்கும்போது யாரை எதிர்க்கணும்னு இருக்கணும், யாரை எதிர்க்கணும். ஆமா, அப்ப ரெண்டுமே சொன்னாதான் அது மூளை பெறும்ன்ற. அது ஆக்சுவலா அது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வரலான்னு இருந்தேன். சரி, அதுக்குள்ள ஆன்டி பிராமணிசம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த திராவிடம்ன்றது என்னன்னு தெரியாத ஆட்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சோசியல் மீடியா எரால வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து எங்க மதத்துக்கு எதிராக இருக்காங்க, திராவிடியன் ஐடியாலஜி பேசுறவங்க எல்லாருமே எங்க மதத்தை அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவை திரும்ப 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 புஷ் பண்றாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட்ன்றது என்ன இருங்க நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு நீ வந்துட்டு இண்டோ, நீ வந்துட்டு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல, ஸோ அதுல நீ எந்த மதம், நீ எந்த ஜாதி அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஃப்ரெண்டை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றது இல்ல. அதுதான் இந்த திராவிடம் வந்துட்டு எல்லாத்துக்கும் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் அதுல நான் ஏன் இந்த ஆன்டி பிராமணிசம்னு அழுத்தி சொல்றேன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் கிங்காலன். இந்தியா வந்து இப்போ ஆதிக்கம் செலுத்துறது, அதாவது இதுல வந்து ஹெஜிமோனி, ஒரு ஹெஜிமோனி இருக்கு, ஒரு மேலாதிக்கம் இருக்கு. ஆதிக்கத்தோட மேலாதிக்கம், சூப்பர் பவர். இந்தியாவோட ஹெஜிமோனி எதுன்னு பாத்தீங்கன்னா பிரெமினிக்கல் ஹெஜிமோனி. அப்ப இந்த பிரெமினிக்கல் ஹெஜிமோனிய அப்போஸ் பண்ணாம எந்த இசம் வந்தாலும், பிராமணிசம் அப்போஸ் பண்ணாம எந்த இசம் இந்தியாக்குள்ள வந்தாலும் அது பிராமணிசத்தோட கரைஞ்சிரும். ஏன்னா அதுதான் டாப்ல இருக்கு. பிராமணிசம் எதிர்க்காத ஃபெமினிசம் பிராமணிசத்தோட கரையும், பிராமணிசத்தை எதிர்க்காத கம்யூனிசம் பிராமணிசத்தை எதிர்க்காத கம்யூனிசம் பிராமணிசத்துல கரையும். ஏன்னா பிராமணிசத்தை நீங்க அப்போஸ் பண்ணலன்னா அந்த இசத்தோட ஹெட்டா பிராமின் தான் உட்காருவான். ஃபெமினிசத்துல பிராமின் தான் ஹெட்டா உட்காருவான். ஃபெமினிசம்னா என்னன்னு அவன் தான் டிசைட் பண்ணுவான். அப்புறம் கம்யூனிசத்துல பிராமின் தான் மேல உட்காருவான். அவன் தான் வந்து கம்யூனிசம்னா என்ன இந்தியாவுக்குன்னு டிசைட் பண்ணுவான். நிகிலிசம், ஆன்டி நெட்டாலிசம், எந்த இசம் எடுத்துட்டு வந்தாலும் சரி, இங்க ஹெஜிமோனி எது? பிராமணிசம். நீங்க பிராமணிசம் அப்போஸ் பண்ணாத எந்த இசமும் இந்தியாவுக்குள்ள என்ன ஆகும்னா அந்த பிராமணிசத்துல கரைஞ்சிரும். அதனாலதான் பெரியார் வந்து பார்ப்பனர் அல்லாத சங்கம் அப்படின்னு உருவாக்குனாரு. ஆன்டி பிராமணிசம் கோர் நம்மளுக்கு. பெண் விடுதலைனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பெண் விடுதலைனா பெண்களுக்கு தனியா வந்து விடுதலை தரும். பெண் விடுதலைன்றது சாதி ஒழிப்பு. ஃபெமினிசம் இஸ் ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட். ஒரு பெண்ணை விடுதலை பண்ணி கழட்டி கொண்டு வந்துட்டா, இந்த சாதிய சமூகத்துல இருந்து நவுத்திட்டா, அந்த பெண்ணு மூலமா அடுத்த தலைமுறைக்கு சாதி கடத்தப்படாது. ஏன்னா பெண்ணை வந்து கடத்துற கேட்டலிஸ்டா வச்சிருக்கான், சாதிய இன்னொரு இருக்கு. அதனாலதான் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் மூலமா தான் அதை கடத்துறான். ஒரு பெண்ணை வந்து சாதியை கடத்துற கேட்டலிஸ்டா வச்சிருக்கான். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மோனோகாமிய வந்து விட்டுறணும், அந்த நீ வந்து சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்றத நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பேசுற ஃபெமினிசம் உமன் எம்பவர்மெண்ட் மட்டும் கிடையாது. நம்ம பேசுற ஃபெமினிசம் ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட். இப்ப நம்ம 1000 ரூபா வந்து பெண்களுக்கு கொடுக்கறது வந்து ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட். பெண்களுக்கு சுய உதவி குழு கொண்டு வந்தது ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட். பெண்கள் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனா 4 பேரை பார்ப்பாங்க, அப்ப இன்னொரு இடத்துக்கு சாதியை கடத்துறத அவங்க குறைப்பாங்க. ஆண் சாதியை ஆதிக்கமா வச்சுப்பான், அந்த பெண்ணை கேட்டலிஸ்டா வச்சுதான் சாதியை கடத்துவான். அப்ப டவுட் இருக்கு. பிளாக் பேந்தர் இதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. பெரியார் வந்து பிராமணிசம தான் எதிர்க்க சொல்லிக்கிறார் தவிர கோவில்ல மணியாடிட்டு இருக்க பிராமணர்கள் எல்லாத்தையுமே எதிர்க்க சொல்லல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிராமணிசம எதிர்க்கணும்ன்ற பேர்ல பிராமணர்கள் எல்லாம் எதிர்த்து எல்லாரையும் பூச்சி மருந்து கொடுக்குற சாகச்சினோன்ற அளவுக்கு நீங்க பேசுறதுதான் எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்குன்னா யாருக்குங்க? இல்ல பொதுவா சொல்றேன், நீங்க பிராமணிசம் தான் எதிர்க்கணுமே தவிர பிராமணர்களை எதுக்கு எதிர்த்துட்டு இருக்கீங்க? அவன் பிராமணன் சொன்னா எதிர்ப்பேன், பாப்பனன்னு சொல்லிக்கோ. பிராமணன்னா நான் சூத்திரம் ஆயிடுறேன்ல.
பிராமணன் நீங்க வர்ணத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன வரணும்? என் பக்கத்துல சரி, இதுக்கு உட்காந்து நடுவுல ஒரு நீங்க நிமிஷம். பெண்களுக்கு 1000 ரூபாய் இல்ல கொடுக்கறத பத்தி இசை பேசுனீங்கல்ல, இசை இசை பெண்களுக்கு இசை 1000 ரூபாய் இசை சிம்பிள். என் பக்கத்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு இது பத்தினி வாழ வீடுன்னு போர்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா என் வீடு என்ன வீடு ஆயிடும்? நீங்களும் போர்டு மாத்திக்கோங்க வேணும்னா. நான் ஏன் மாத்தணும்? அப்ப நான் மாட்டுறது நீங்க எதுக்கு அப்போஸ் பண்றீங்க? அப்ப இது என்னங்க நியாயமா இருக்கு? இல்ல இல்ல நான் இல்ல எங்க இல்ல என் நான் வீட்ல நான் என்ன வேணாலும் போர்டு மாட்டிப்பேன். அது உங்களுக்கு வேணா பாருங்க. நீங்க மாட்டிக்கோங்க, இல்ல 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 மாட்டாம போங்க. இருங்க 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 இசை. இப்ப நானே வந்து நாளைக்கு பிராமணன் ஆகணும், யார வந்து அப்போஸ் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க மாட்டிக்கோங்க உங்க வீட்டு வாசல்ல, நானும் பிராமணர் தான் மாட்டிக்கோங்க. இல்ல பூணூல் இல்ல இவங்க என்ன போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா சொல்றாங்க. நாசிசம் தானே. இல்ல இங்க பாருங்க, நாசிசம் தானே. இல்ல ஒரு நிமிஷம் விசா, நாசிசம் தானே எதிர்க்கணும். அதை ஃபாலோ பண்ற ஹிட்லரை ஏன் எதிர்க்கிறீங்க? நாசிசம் மட்டும் பேசுங்க, ஹிட்லரை பேசாதீங்கன்னா இது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? பிராமின்ஸ் நாங்க தனியா ஒரு பிறப்பால எதிர்க்கல. தன்னை பிராமின்னு சொல்லிக்காம மனுஷன் சொல்ல அவனை நான் எதிர்க்க மாட்டேன். தன்னை பிராமின்னு சொல்லிக்கிட்டு வந்தானா எதிர்ப்பேன். சார் நீங்க என்னன்னு சொல்லிக்கிறீங்க? உங்க கேஸ்ட்ல நீங்க உங்க ஸ்கூல் சர்டிபிகேட்ல நீங்க நான் என்ன கேஸ்ட் திராவிடியன். போட்டுருக்கீங்க? ஸ்கூல் சர்டிபிகேட்ல கேஸ்டே போட ஏன் மாட்டோம். நீங்க பிசி மனுஷன் எம்பிசி போடல? எஸ்சி எஸ்டி நான் தான் போடுவோம். மனிதன் அப்படின்னு போடாம கிளாஸ் நீங்க எதுக்கு திராவிடியன் அப்படின்னு போடுறீங்க? கிளாஸ் தான் போடுவாங்க. இங்க பாருங்க, இல்லங்க, நான் என்ன கேக்குறேன்னா, நான் மனிதன் போடாம நீங்க என்னத்துக்கு திராவிடன் அப்படின்னு போடுறீங்க? அது இல்ல, என்னன்னா பட்ஜெட் race- வேணா இந்த ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இருங்க அனு ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அது என்னன்னா உங்களுக்கு சலுகைகள் அதிகமா கிடைக்குதுனாக்கா நான் திராவிடியன் அப்படின்னு சொல்லிட்டு இசை. உங்க கேஸ்ட வந்து நீங்க இல்ல முன்னெடுத்தீங்க. இசை, உங்களுக்கு பதில் சொல்றேன் கேளுங்க. கொரோனா வைரஸ் வந்தது. கொரோனா வைரஸ் வந்து அது எல்லாருக்கும் கொரோனா வைரஸ் வந்து பரவிட்ட அப்புறம் 80% பாதிக்கப்பட்டவன் ஐசியூலையும் 50% பாதிக்கப்பட்டவன் ஜெனரல் வார்ட்லயும் லைட்டா ஒரு 30% பாதிக்கப்பட்டவன் ஹோம் குவாரண்டைன்லயும் இருந்தான். அந்த மாதிரி சனாதனன்ற ஒரு வைரஸ் 2000 வருஷம் முன்னாடி வந்தது. அந்த வைரஸ்ல அதிகமா பாதிக்கப்பட்டவன எஸ்சிலையும், அதை விட கம்மியா பாதிக்கப்பட்டவன ஓபிசிலையும், அதை விட மத ரீதியா பாதிக்கப்பட்டவன அந்த வைரஸ்னாலதான் இந்த பிரச்சனை. அந்த வைரஸ் பூநூல் போட்டுக்கிட்டு இன்னமும் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வைரஸ் போயிடுச்சுன்னா நம்ம சர்டிபிகேட்டை ஒழிச்சிடலாம். அப்போ அந்த வைரஸ் போறதுக்கு பிராமணர்கள் எல்லாத்தையும் விஷ மருந்து கொடுத்து சாவச்சிடலாமா? ஒண்ணு வேண்டாம், பூநூலை கழட்டி போட்டு ஜாலியா போங்க. நீங்களுமே நாங்க பூணூல கழட்டி போட்டுறோம், நீங்களும் ஏன் உங்க ஸ்கூல் சர்டிபிகேட்ல உங்களோட கேஸ்ட நீங்க தூக்க கூடாது? கழட்டி போட்டுட்டு சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் தூக்கிடலாம். தமிழ்நாடு பிராமண சங்கம்னு ஒருத்தன் வச்சிருக்கான்ல, அதுல போய் பூணூல கழட்ட போராட்டம். 5 வருஷமா திமுக ஆண்டிச்ச, ஏன் அந்த ஜாதி எல்லாத்தையும் ஒழிக்கல? இவங்க பூணூல கழட்ட மாட்டானுங்களா, அதான் ஒழிக்கல. இவனுக்கு கழட்ட சொன்னாலும் மாட்டானுங்க. அது என்னது, அது அழுக்கு பிடிச்ச நூலை வேற போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சோப்பு குளிக்கும் போது எல்லாம் நாங்க போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நாங்கன்னு சொல்லாதீங்க, பெண்கள் நூலே போடக்கூடாது. பொம்மநாட்டிக்கு நூல் இல்லங்க. ஏன்னாங்க நாங்க போடுறோம் போடல, நாங்க போடுற அழுக்கு நூலை பத்தி உங்களுக்கு என்ன கவலைன்னு கேக்குறோம். பொம்மநாட்டிங்களே சூத்திராதான் அங்க. சரி, அதுக்கப்புறமா ஒண்ணு பேசுனீங்கல்ல, இந்த பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு கதை கதையா பேசிட்டு இருந்தீங்களே, கதை கதையா பேசிட்டு இருக்கீங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது நீங்க நூல் போட்டீங்களா? சாரி, நான் மியூட் போட்டதுக்கு ஒரே ஒரு கொஸ்டின். பொம்மநாட்டிகளே வந்து சூத்ரான்னு இருக்கானே, அதுல எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சுக்கிறத பேந்தரன் எனக்கு தெரியல. சூத்ரான் தான் இருக்கு. அப்ப அவங்களே வந்து அவங்கள ஒதுக்கி வைப்பாங்களா? வேதம், ஆமா, பொம்மநாட்டிங்க வேதம் படிக்க கூடாது. அப்புறம் ஏன் இவங்க வந்து நாங்க பிராமண அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவ்வளவு பேசுறாங்க? இவங்களுக்கு வந்து இது இல்ல. முஸ்லிம் மதத்துல வந்து இந்த பெண்களுக்கு பர்தா போட்டுட்டு இருங்க, எனக்கு தெரியாத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க. சீரியஸா எனக்கு தெரியாது இசை, சீரியஸா எனக்கும் தெரியல. இந்த முஸ்லிம் மதத்துல வந்து பெண்களுக்கு பெருசா சுதந்திரம் இல்ல. 5 கல்யாணம் ஆண்கள் பண்ணலாம், பெண்கள் வந்து பண்ண முடியாது. நானே சொல்றேன், இங்க பாருங்க, முஸ்லிம் உங்கள்கிட்ட முதல்ல நான் பேசும்போது மியூட் போடாதீங்க. நான் ஒரு டவுட் உன்கிட்ட கேக்குறேன். மதியம் இருந்தேன், இவர்கிட்ட டவுட் கேக்குறப்ப அவங்க வந்து குறுக்கிடுறாங்க. அப்ப நீங்க குறுக்கிடுறது தவறு இல்லையா இசை? ஏன் இசை இப்படி நீங்க பேசுறீங்க?
இங்க பாருங்க சரி மியூட் போட்டா இசை போனா பேசுங்க. இசை உங்களுக்கு இருக்கிற மாதிரி இங்க பிளாக் பாருங்க பேந்தர் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பிளாக் பேந்தர் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த முஸ்லிம் மதத்துல பெண்களை வந்து அடிமையாவே வச்சிருக்காங்களாமே, இந்த பருதா எல்லாம் போட்டுட்டு, அது என்ன மேட்ருங்க? அதுதான் அப்புறம் மேட்ரு வந்து இந்த சொல்றேன். ஆண்கள் எல்லாம் நான் வந்து சொல்றேன் 5 கேளுங்க. கல்யாணம் பண்ணலாமா? இந்த பெண்களுக்கு டிவோர்ஸ் வாங்குறதுல கூட வந்து பெருசா நீங்க கேட்டுட்டீங்கன்னா பதில் அவங்களுக்கு எந்த சொல்லலாம். பவரும் இல்லையா? முடிச்சிட்டீங்களா? அந்த மதத்தை பத்தி கொஞ்சம் பேசலாமா? சூப்பர். இப்ப நான் பேசலாமே. உங்களுக்கு பதில் சொல்றேன் பாருங்க. அங்கேயாச்சும் பரவாயில்ல 5 பொண்டாட்டி, இங்க 16,000 பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கிறான் கிருஷ்ணன். அது வேற இல்லாம என்ன பண்றான்னா சிவலிங்கம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அவங்களாச்சும் சாமி கும்பிடுறாம நம்ம கண்டதை கும்பிட்டுட்டு இருக்கிறோம். லிங்க புராணம்னு ஒண்ணு படிச்சிருக்கீங்களா? நீங்க கும்பிடாதீங்க. உங்களை யார் கும்பிட சொல்றது? பிடிச்சவங்க இப்ப நீங்க கும்பிடுறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நீங்க பிரச்சனை? அப்ப பிடிக்கலன்னா நீங்க கல்யாணம் பண்ணாங்க, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க நீங்க இத பத்தி பேசும்போது அத ஏங்க பத்தி நீங்க பேசுங்க, நான் சொல்றேங்க. அவங்க இது நம்ம எவனையாவது வீட்ல கும்பிட்டுட்டு போறான். ஏங்க நம்ம வீட்ல வந்து சரி, இங்க பாருங்க, இவங்க நீங்க கும்பிடுறவங்க இஸ்லாம் வந்து ஏதோ ஒரு உருவத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த உருவத்தை பார்த்து கும்பிடுறாங்க. நீங்க உருவமே இல்லாம எதையோ பார்த்து கும்பிடுறீங்களே, அப்ப அது என்னங்க அர்த்தம்? லிங்கம் உருவம் இல்ல இல்ல கிடையாதுங்க. அது இசை லிங்கம் இசை கர்மத்தை. ஒரு நிமிஷம் ஜாக், ஒரே நிமிஷம் இருங்க. ஏன்னா இது கார்னர் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ஒருத்தர் பேசி இங்க பாருங்க இசை. சரி பிளாக் பேந்தர் இது அத வந்து கூட விட்டுருங்க. நடுவுல நீங்க பேசும்போது ஒண்ணு உங்க பேசுனீங்கல்ல, பேர் இந்த இசையா பெண்களுக்கு கங்காருவா? 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து குதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பெண்ணியம் சொல்லிட்டு. இங்க பாருங்க, பெண்களுக்கு 1000 கங்காரு ரூபாய். மாதிரி இருங்க குதிக்க பிளாக் கூடாது. பேந்தர் இன்னொரு டவுட் எனக்கு, அதை மட்டும் நான் கேட்டு இவங்கள்ட்ட போயிடுறேன். பேச முடியாதுன்னு. ஏங்க இருங்க, பிளாக் ஒவ்வொன்னா இருங்க. கேளுங்க, ஒன் டு ஒன்னா பேசுங்க சிங்கம் இசை. நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க சிங்கம்? ஏங்க கொஞ்சம் ஒன் டு கூலா ஒன் இருங்க. நான் இல்லையா கூலா ஒன் டு தான் ஒன்னா இசை இருங்க, பேசிட்டு பேசுங்க, நீங்க அதுதான் கேக்குறீங்க, சொல்றோம். பதில் சொல்லுங்களேன், அடுத்த கேள்விக்கு போயிடுறீங்க. அடுத்த இங்க பாருங்க, கொஸ்டின் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். அவங்கள நீங்க கேக்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் அவங்கள பேச விடுங்க. நீங்க கொஸ்டின் கேக்குறீங்களா? கொஸ்டின் மட்டுமே கேட்டுட்டு இருந்தா அதுக்கு ஆன்சர் வேணுமா இல்லையா? சரி அதித்தி, So, நான் அவங்க ஒரே ஒரு ஆன்சர் கேள்வி மட்டும் பண்ணிட்டோம். அத நீங்க கேக்குறேன். கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இல்ல இல்ல கேக்குறேன். நீங்க இல்ல கேக்குறீங்கல்ல, நான் இன்னும் கேள்வி அதான் கேட்கல நீங்க அதித்தி. கேள்வியா கேட்காதீங்க. கேள்வி மேம் கேட்கல இருங்க அதித்தி. அது மேம், ஒரு இருங்க. நிமிஷம் இருங்க மேம். மேம் ஆ, நீங்க கேள்வி வந்து கேட்கல. 10 நிமிஷம் நீங்க இருங்க, இல்ல கே ஆக்சுவலா 10 இசை நிமிஷம் நீங்க ரொம்ப அதுதான் பதட்டமா இருக்கீங்க. நீங்க கேள்வி கேக்குறீங்கல்ல, பதட்டப்படாதீங்க. இது ஏங்க நான் கூலா இசை தாங்க பேசிட்டு தண்ணியை இருக்கேன். குடிங்க இசை. நீங்க நீங்க எல்லாரும் தாங்க ரொம்ப இல்ல பதட்டமா அதுதான் பேசிட்டு தண்ணியை இருக்கீங்க. அதுவும் குடிச்சிட்டு ஒருத்தர் நீங்க கிட்ட பேசும்போது ரிலாக்ஸா 10 பேர் வந்து நாங்க பேசுறீங்களே. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கோம். மேம். அதுதான் இசை. நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க, அவங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேம் ஓகே நீங்க அதித்தி. அதையும் நீங்க லிசன் மேம் பண்ணுங்க. ஓகே ஒரு நிமிஷம் மேம், ஒரு ஓகே நிமிஷம் மேம். அதித்தி, நீங்க நான் 10 கத்துக்கிறேன். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்க்கு வரேன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்க்கு வரேன். அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அதனால கொஞ்சம் கொஸ்டின் கேட்டீங்க பதட்டமா அப்படின்னா இருக்கு அதுக்கு எனக்கு. அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே அதித்தி, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஸ்பேஸ் ஓகே வரனால நீங்க எனக்கு ரொம்ப வந்துட்டு பதட்டமா இருக்கு. சாரி, நான் ஏதாவது கொஞ்சம் தப்பா அண்ணே பேசணும்னா பிளாக் பேந்தர் அண்ணே, நீங்க இது காயத்ரி யாருன்னு மந்திரம் இல்ல சொல்லுங்க, தெரியல. நீங்க பதட்டம் போயிரும். தப்பாலாம் பேசல. நீங்க இருங்க அவங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. இசை இசை ஓகே ஒரு ஓகே நிமிஷம் ஓகே அதித்தி, இங்க ஏங்க பாருங்க. ஏங்க ஒரு பதட்டத்தை நிமிஷம். பிளாக் குறைக்கிறதுக்கு பேந்தர் வழி இருக்கு. இல்ல பிளாக் பேந்தர் ஒரு நிமிஷம் இருங்களேன். இசை, நான் பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்தீங்க, நீங்க நடுவுல வந்தீங்க, நீங்க கேட்டீங்க. நான் மரியாதை, உங்களுக்கு மரியாதை குறைவா இருக்க கூடாதுன்றதுனால நான் மியூட் போட்டு நான் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு கொடுத்த அந்த மரியாதையை நீங்க இங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? இல்ல சரி. நான் சீரியஸா தானே கேக்குறேன். நான் நிஜமாலே நடுவுல வரல. நான் ஆ, பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்து நடுவுல வந்து பேசுனீங்க. நான் உடனே ஆ, மியூட் போயிட்டேன். ஏன்னா அது ஓகே உங்களுக்கு நான் கொடுக்குற மரியாதை. ஓகே இப்போ ஓகே நீங்க அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பேசிட்டு சரி. இருக்கும்போது அவரு 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 சொல்ற பதில் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். இல்ல பிடிக்கலன்னா சொல்லவே இல்லையே. இல்ல பட் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம். ரெஸ்பெக்ட் அதுதான் இசை. அவர் சொல்றாருல ஃபுல்லா அவரு வந்துட்டு சொல்ல விடுங்க. இல்ல அதுவே இசைக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா இசைக்கு அவருக்கு வந்து அடுத்த ஆன்சர் இல்ல சொல்லுவாரு. இசைக்கு வந்து கடுப்பானது அந்த 1000 ரூபாய் திட்டம் எல்லாம் கிடையாது. நான் ஆலன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த பிராமணிசம் எதிர்க்காம எந்த இல்ல விஷயமும் வளராது, நான் அதுலதான் உங்ககிட்ட டென்ஷன் பேசுறேன்னா ஆயிட்டாங்க. பிளாக் பேந்தர், நான் வந்து உங்ககிட்ட ஒரு டவுட் மட்டும் தான் கேக்குறேன். சொல்லுங்க. எதுக்கு இவ்ளோ பேரு சரி பேசுறீங்கன்றது சரி, எனக்கு நீங்க புரியல. டவுட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் இந்த பண்றேன். சொல்லுங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது ஃபெமினிசமோட சேர்த்து வச்சு பேசுறீங்களா? அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் இருக்கும். பண்றேன். சூப்பர். பெண்களுக்கு 1000 ரூபாய் ஃபெமினிசமோட சேர்த்து வச்சு பேசுறேன். நாட் ஃபார் மதுவந்தியும் நிர்மலா சீதாராமனும். அவங்களுக்கு 1000 ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாது. ஓஷில கொடுத்தீங்களே 1000 ரூபாய், அதை பத்தி பேசுறீங்களா? ஓஷில இல்ல, இங்க பாருங்க, ஓஷில வந்து தட்சணை வாங்கிட்டு நாங்க வந்து கிரகப்பிரவேசம் பண்ணோம். வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் வந்தான் ஒருத்தன், பச்சரிசி, வெண்டைக்காய், நெய்டப்பா எல்லாம் ஓஷில போனான். ஓஷில ஏன் கூப்பிட்டீங்க? ஓஷில வாங்கிட்டு போனான். வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு ஓஷில ஏங்க கூப்பிட்டீங்க? அவன் வாசல்லே நிக்கிறானே. காசு கொடுத்ததுக்கு அப்புறமே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க ஏங்க கூப்பிட்டீங்க? மாடோட சேர்த்து கூப்பிட்டு இருப்பீங்க. வெளியே வந்து மாடு வேற ஒருத்தங்க பெரியாரிசம் பேசிட்டு, வெளியே பெரியாரிசம் பேசிட்டு, வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு எதுக்குங்க பிராமணரை கூப்பிட்டீங்க ஓஷில? இங்க பாருங்க, அவர் பிராமணர். நீங்க நீங்க புலம்புறீங்க, பதில் சொல்ல விட மாட்டீங்க. இப்ப நாங்க கூப்பிடுறோம், சரியா?